வெல்கம் டு நிஹா சமையல். இன்றைக்கி நம்ம நிஹா சமையலில் வாழைக்காய் பஜ்ஜி எண்ணெய் குடிக்காமல் நல்லா புசு புசுன்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காய் பஜ்ஜி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதுலேயே 10லேருந்து 12 பீஸ் கிட்ட நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு பவுலில் 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பஜ்ஜிக்கு நல்ல வாசமாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து சோடா உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறமா கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோடா உப்பு வந்து கம்மியாக சேர்த்திங்கனாலும் பஜ்ஜி வந்து ஹார்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னாலும் நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். அப்புறம் ஒவ்வொரு மாவுக்கும் ஒவ்வொரு அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அதனால் மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாவு ரொம்ப கட்டியாக மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பஜ்ஜி சாப்பிடும்போது மாவு தான் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். இன்னொரு விஷயம், எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு மாவை மிக்ஸ் பண்ண உடனே நம்ம பஜ்ஜி போட்டுடலாம். ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ அடுத்தது வந்து வாழைக்காய் வந்து சீவி எடுத்துக்கலாம். நம்ம கத்தியாலையும் சீவலாம். கத்தியால் சீவும்போது கொஞ்சம் வந்து குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணும்போது நல்ல மெல்லிஸாக வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வாழைக்காவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி டிப் பண்ணால் உள்ளே உள்ள காய் வந்து தெரியக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக மாவு வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பஜ்ஜியை போட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பஜ்ஜி போட்டோன்னே நல்லா மேலே எலும்பி வரும். இப்படி இருந்தால் நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ 2 சைடு நல்லா செவந்து வந்ததும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிறதையும் நான் போட்டுக்கிறேன். இந்த பஜ்ஜி மாவுக்கு ஒரு சிலர் அரிசி மாவு, மைதா, கார்ன்ஃப்ளவர் இந்த மாதிரிலாம் சேர்ப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. வெறும் கடலை மாவுலேயே மசாலா சேர்த்து பண்ணும்போதே ரொம்ப சூப்பராக பஜ்ஜி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாழைக்காய் பஜ்ஜி கடையில் வாங்காமல் வீட்டிலே ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வாழைக்காய் பஜ்ஜி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.